ஈரான் இன்னொரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே கத்தார்ல யுஎஸோடைய ரேடார அவங்க ஏவுகணை மூலமா தாக்குதல் பண்ணாங்க. அதுவே சரியான அடி அமெரிக்காவுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப பவர்ஃபுல்லான ரேடாரு. அ பல்லாயிரம் கோடி செலவு பண்ண ஒரு அ ரேடார் அது. அத இவங்க ஏவுகணை போட்டு அழிச்சிருந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் சொல்ற தரமான சம்பவம் என்ன அப்டின்னீங்கன்னா, 2வது ரேடாரையும் அவங்க அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னா ஜோர்டான். ஜோர்டான் நாட்ல யுஎஸ் பேஸ்ல இருக்கிற ஒரு ரேடார். அதையும் இவங்க அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க. இப்ப மெயின் ஸ்ட்ரீம்ல அத கன்ஃபார்ம் ஆயி பிக்சர்ஸோடவே வெளிய வர ஆரம்பிச்சுருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து யுஎஸ் வந்து அத வெளிப்படையா சொல்லல. இப்ப அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஈரானுக்கு கிடைச்ச 2வது வெற்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரேடார் தான் ரொம்ப முக்கியம் ஒரு போருக்கு. அ எந்த கண்ட்ரிலேருந்து ஏவுகணைகள் அந்த பக்கம் கிராஸ் ஆனாலும் இது கண்டுபிடிச்சு ட்ரிகர் பண்ணும். இவங்களுடைய இன்டர்செப்டார்ஸ் இவங்க போய் இவங்களுடைய அ ஏவுகணைகள்லாம் போய் அத வானத்திலேயே தாக்கி அழிச்சிரும். துல்லியமா தாக்கக்கூடிய பவர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. இந்த விஷயங்கள் மூலியமா ஈரானுடைய பல ஏவுகணைகள இவங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ஈரான் என்ன பண்ணியிருக்குன்னா, இத கண்டுபிடிக்கிற ரேடார நான் காலி பண்றேன் அப்டின்ட்டு, ஏற்கனவே ஒண்ண காலி பண்ணாங்க. இப்ப ஜோர்டான்ல இருக்கிறதையும் ரேடாரையும் காலி பண்ணிட்டாங்க. இப்ப இனிமே ஈரானோட ஏவுகணைகள் அங்க போனா கூட கண்டுபிடிக்கிறதுக்கான சக்தி இவங்கள்ட்ட கம்மியாயிடுச்சு. இதனால தான் யுஎஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய அ எ சிட்டிசன்ஸ் எல்லாம் அந்த பக்கத்துல வந்து சேஃபா இருக்க சொல்லி ஜோர்டான் பக்கத்துலலாம் ஏற்கனவே தகவல் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா, அவங்க அப்போ ஒத்துக்கல. இப்போ வந்து கன்ஃபார்மா பிக்சர்ஸோட வெளில வந்துருச்சு. ஈரான் செஞ்ச தரமான சம்பவத்துல இதுவும் ஒண்ணு. உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க?